வணக்கம். இன்னைக்கு நாம நிறைய குடும்பங்களை ரொம்ப ஆழமா பாதிக்கிற ஆனா பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே அதிகம் பேசப்படாத ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதாவது நம் குழந்தைகள் டிஜிட்டல் உலகத்தை எந்த அளவுக்கு சார்ந்திருக்காங்கன்ற நிலைமை. ஆமாங்க, இது நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ. ஏன்னா தொழில்நுட்பம் இல்லாம நம்ம குழந்தைகள் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு பிஸியான பெற்றோரா இருக்கலாம், இல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல பொதுவா இந்த டிஜிட்டல் உலகத்துல கொஞ்சம் தெளிவு தேடிட்டு இருக்கலாம். உங்களுக்காக தான் இந்த உரையாடல். ஆமா, நாங்க பல தகவல்கள், நிஜ வாழ்க்கை அனுபவங்கள், சில புள்ளி விவரங்கள் இதெல்லாம் வச்சுதான் பேச போறோம். எங்க நோக்கம் பயமுறுத்துறதில்ல. நிச்சயமா இல்ல. இதோட தாக்கங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு முதலடியா என்ன எடுக்கலாம்னு உங்களை யோசிக்க வைக்கிறது தான் நோக்கம். முக்கியமா நம்ம சூழல்ல, நம்ம தமிழ் பண்பாடு, நம்ம மரபுகளோட இதை எப்படி பொருத்தி பார்க்கறது, அந்த பழைய மதிப்பையும் இந்த புது டெக்னாலஜியை எப்படி பேலன்ஸ் பண்றது, இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா, ஒரு பெரிய சவால் அது. சரி, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த டிஜிட்டல் சார்பு நிலை அது எந்த அளவுக்கு சீரியஸ்ன்னு புரிய வைக்க முதல்ல ஒரு பெரிய சம்பவத்தையே பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு நாட்டுல அரசாங்கம் சில பாப்புலரான சோஷியல் மீடியா ஆப்ஸை தடை பண்ண நினைச்சாங்க. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? ஓ, அதுவா? பயங்கரமாச்சே. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமா, பெரிய போராட்டம். அது வன்முறையா மாறிடுச்சு. செய்தியில பார்த்தேன், 19 பேர் இறந்து போயிட்டாங்க, 400க்கும் மேல காயம். நாட்டின் பிரதமரே பதவிகளுக்கு வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஒரு ஆப்காகவா இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும்? நம்பவே முடியலையே. அதுதான் நாம யோசிக்கணும். அது வெறும் ஆப்கான போராட்டம் இல்ல. அது அந்த தலைமுறை டிஜிட்டல் உலகம் மேல எவ்வளோ ஆழமா சார்ந்திருக்காங்கங்கிறத காட்டுச்சு. ஓ, டிபெண்டன்சியா? அதுதான் டிபெண்டன்சி. சமூக ஊடகங்கிறது அவங்களுக்கு சும்மா பொழுதுபோக்கு இல்ல. அது அவங்களோட அடையாளம், ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க சமூகம். சிலருக்கு அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த தடைய அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியே வெற்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அவங்க உயிர் நாடியே வெற்ற மாதிரி. இவ்ளோ பெரிய சமூக அளவுல நடந்த இந்த விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன விஷயங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, வீட்ல கொஞ்ச நேரம் வைஃபை கட்டானா டீனேஜ் பிள்ளைங்க எப்படி டென்ஷன் ஆகுறாங்க. ஆமா ஆமா, ஒரே பதட்டம், எரிச்சல், ஏதோ பெரிய இழப்பு மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதேதான் அந்த உணர்வு. அந்த பெரிய போராட்டத்தோட ஒரு மைக்ரோ வெர்ஷன்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம உணர்ச்சிகளோட எவ்வளோ ஆழமா கலந்துருச்சுன்னு இது காட்டுது. சரி, இந்த மாதிரி மனநிலை மாற்றம் மட்டும் இல்லாம சில சமயம் உயிருக்கே ஆபத்தா முடிகிற ஆன்லைன் சேலஞ்சஸ் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டோமே. ஆமா, அது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். சும்மா கதை இல்ல, ஆதாரத்தோட பதிவான விஷயங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிளாக் அவுட் சேலஞ்சுன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மூச்சு திணற வைக்கிறது தானே? அதேதான். தங்களையே மூச்சு திணற வச்சு மயக்க நிலைக்கு போறது. இதனால குறைஞ்சது 20 குழந்தைகள் இறந்திருக்காங்க. அதுல சில பேர் 10 வயசுக்கு கீழே. ஐயோ, 10 வயசு குழந்தைங்களா? என்ன கொடுமை இது! அது மட்டும் இல்ல, பேர் சரியா தெரியாத இன்னொரு வைரல் சேலஞ்ச் 8 உயிர் எடுத்திருக்கு. 8 உயிரா? ஆமா. அப்புறம் இந்த அன்பன்பாட்டுகள் விளையாட்டுன்னு ஒண்ணு. அது ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் டார்ச்சர். தொடர்ந்து ஆபத்தான டாஸ்க் கொடுத்து கடைசியில தற்கொலைக்கு தூண்டுற விளையாட்டு. ஓ, இது இந்தியால கூட பிரச்சனையாச்சே. ஆமா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில்னு பல நாடுகள்ல நூத்துக்கணக்கான டீனேஜ் தற்கொலைகளோட இதை தொடர்பு படுத்துறாங்க. அமெரிக்கால கூட ஒரு 20 வயசு இந்திய மாணவர் இந்த கேமோட கடைசி டாஸ்க் செய்ய போய் இறந்து போனதா பதிவு இருக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் பிள்ளைங்க சும்மா விளையாடுறாங்கன்னு நம்ம அசால்ட்டா எடுத்துக்கவே முடியாது. இது நிஜமாவே ஒரு உலகளாவிய நெருக்கடி. கண்டிப்பா. நம்ம தமிழ் பண்பாட்டுல உயிருக்கும் குடும்ப உறவுகளுக்கும் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதோட ஒப்பிடும்போது இதோட தாக்கம் இன்னும் அதிகமா தெரியுது. இந்த மாதிரி தனிப்பட்ட சோகங்கள் ஒரு பக்கம்னா, பொதுவா புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? இந்த சிக்கலான டிஜிட்டல் நடத்தை, ப்ராப்ளமேட்டிக் டிஜிட்டல் பிஹேவியர் அதிகமாயிட்டு வருதா? தரவுகள் அதான் சொல்லுது. குறிப்பா சோஷியல் மீடியாவோட சிக்கலான பயன்பாடு, அதாவது ரொம்ப அதிகமா சார்ந்து இருக்கிறது. 2018ல 7% இருந்திருக்கு. சரி, அது 2022ல 11% ஆயிருக்கு. என்னது, 4 வருஷத்துலயா? ஆமா, கிட்டத்தட்ட 50% அதிகரிப்பு. இது பிரச்சனை எவ்வளவு வேகமா போகுதுன்னு காட்டுது. 50%? இது ரொம்ப சீரியஸான விஷயமாச்சே. அது மட்டும் இல்ல, 3ல் 1 பங்கு இளைஞர்கள் கிட்டத்தட்ட எப்போதுமே ஆன்லைன்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட எப்போதுமே, அந்த வார்த்தையே கொஞ்சம் பயமுறுத்துது. ஆமா, கேமிங்லயும் இதே மாதிரி தான்.
சுமார் 12% இளைஞர்கள் கிட்ட சிக்கலான கேமிங் பழக்கம் தெரியுது. தமிழ்நாட்டுல கல்விக்கு நாம கொடுக்கற முக்கியத்துவத்தை வச்சு பார்க்கும்போது இது மாணவர்களோட கவனம் படிப்பு எல்லாத்தையும் எப்படி பாதிக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட இந்த ஆப்ஸ், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு குழந்தையோட மூளையில தினமும் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? முக்கியமான கேள்வி. ஆதாரங்கள் படி பார்த்தா முக்கியமா 4 நெகட்டிவ் விளைவுகள் தெரியுது. முதல் விஷயம், கவனம் சிதறுதல், ஃப்ராக்மெண்டட் அட்டென்ஷன். ஓ, அதாவது ஆப்ஸ்க்கு நடுவுல நோட்டிபிகேஷனுக்கு நடுவுல மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஆமா, இதனால கவன எச்சம்னு ஒண்ணு உருவாகுது. ஒரு விஷயத்திலிருந்து இன்னொன்னுக்கு மாறினாலும் மனசு பழைய விஷயத்திலே கொஞ்சம் இருக்கும். இதனால ஆழமா தொடர்ந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம போகுது. கரெக்ட். இது ஒரு மாதிரி நாள்பட்ட கவனச்சிதறலா மாறிடுது. எதையுமே மேலோட்டமா பார்க்குற பழக்கம் வந்துடுது. யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைகள் ஒரு புக்கை படிக்கவோ ஹோம்ஒர்க் செய்யவோ கஷ்டப்பட்டா அது சும்மா சோம்பேறித்தனம்னு நினைக்க முடியாது. அவங்க மூளை அந்த வேகமான சூழலுக்கு பழகி இருக்கலாம். அமைதியா ஒருமுகமா கவனம் செலுத்துறது கஷ்டமா தெரியலாம். சரி, 2வது விளைவு என்ன? உணர்ச்சி உறுதியற்ற தன்மை, இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது சில சமயம் இந்த டிஜிட்டல் உலகம் ஒரு எஸ்கேப் மாதிரி தோணலாம், பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிற மாதிரி. ஆனா அதுவே பதட்டம், மனச்சோர்வு இதையெல்லாம் அதிகரிக்கவும் செய்யுது. லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ்னு வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரத்தையே நம்பி இருக்கிற மாதிரி ஒரு பலவீனமான சுயமதிப்பு, ஃப்ராஜைல் செல்ஃப் வொர்த் உருவாகுது. இது நம்ம பண்பாட்டுல சொல்ற அகவலிமைக்கு எதிரா இருக்குதே. திருக்குறள்ல கூட அடக்கமுடைமை பத்தி சொல்றாங்களே. ஆமா, தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வெளியில நடக்கிற விஷயத்தால ரொம்ப அலைக்கழிக்கப்படாம இருக்கிறது. ஆனா இந்த டிஜிட்டல் அங்கீகாரம் அந்த அகவலிமையை வளர்க்கறதுக்கு ஒரு சவாலா இருக்கு. இது 3வது விளைவுக்கு கொண்டு போகுதுன்னு சொன்னீங்க. ஆமா, பலவீனமான சமூக திறன்கள், வீக்கெண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, ஜாஸ்தியா உரையாடல் ஸ்கிரீன் வழியா தான் நடக்குது. அப்போ மத்தவங்க உணர்வை புரிஞ்சிக்கிறது, எம்பத்தி, முகப்பாவனை, பாடி லாங்குவேஜ்னு சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது. நேரடியா ஒரு கருத்து வேறுபாடு வந்தா அதை சமாளிக்கிறது. ஆமா, இந்த மாதிரி நிஜ வாழ்க்கை திறன்களை கத்துக்க வாய்ப்பு குறைஞ்சிடுது. ஆன்லைன்ல 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா நிஜத்துல தனிமையா ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகம். இது குடும்பம், சமூகம்னு நாம முக்கியத்துவம் கொடுக்கற நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட அடிப்படையே கொஞ்சம் அசைச்சு பாக்குது இல்லையா? கண்டிப்பா. 4வது ரொம்ப நேரடியான தாக்கம், அடிப்படை சுகாதார சீர்குலைவு, பேசிக் ஹெல்த் டிஸ்ரப்ஷன். அதாவது ஸ்கிரீன்ல இருந்து வர்ற நீல ஒளி அது தூக்கத்தை கெடுக்குது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது உடல் பருமன் பிரச்சனை வருது. தொடர்ந்து மூளைக்கு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கிறதால ஓய்வே இல்லாம போகுது. ஆமா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட பாதிக்கலான்னு சொல்றாங்க. முக்கியமா சென்னை, கோவை, மதுரை மாதிரி நகரங்கள்ல ஏற்கனவே உட்கார்ந்த வாழ்க்கை முறை ஒரு சவாலா இருக்கு. இது அதை இன்னும் அதிகமாக்குது. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சும் பெற்றோர்கள் ஏன் உடனே செயல்பட மாட்டேங்கிறாங்க? ஒரு தயக்கம் தெரியுதே. இதுக்கு ஒரு நல்ல ஓமை இருக்கு. ஆணி மேல உட்கார்ந்துருக்கிற நாய் கதை மாதிரி. சொல்லுங்க பாப்போம். அந்த நாய்க்கு வலிக்குது, உறுத்துது. ஆனா அந்த வலி எழுந்து அந்த இடத்தை விட்டு போற அளவுக்கு பெருசா இல்ல. அதனால அந்த வலியோடையே வாழ பழகிடுது. இது நிறைய குடும்பங்களுக்கு பொருந்தும் போல. பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, குழந்தைங்க அதிக நேரம் போன் பாக்குறாங்க, எரிச்சல் படுறாங்க, படிப்புல கவனம் குறையுது, எல்லாம் புரியுது. ஆனா ஒரு பெரிய மாற்றம் செய்ய, சில சமயம் கஷ்டமான பேச்செல்லாம் பேச அந்த வலி பத்தல. ஆமா, மார்க் ரொம்ப குறைஞ்சா இல்ல மனநல பிரச்சனை ரொம்ப அதிகமானதா உதவி தேடி போறாங்க. ஆனா அப்போ பிரச்சனை ரொம்ப ஆழமா போயிருக்கும். இன்னொரு கோணமும் சொன்னீங்களே, பெற்றோரோட நல்ல எண்ணமே சில சமயம் தப்பாகுதுன்னு. ஆமா, பிள்ளைங்களை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது இயல்புதான். அதனால எல்லாத்தையும் உடனே சுலபமா கிடைக்க வச்சிடுறோம். ஆனா நாமளே சின்ன வயசுல சில விஷயத்துக்காக காத்திருந்து முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கிடைச்சதால தானே மன உறுதியும் பொறுமையும் கத்துக்கிட்டோம். கரெக்ட். அந்த தாமதமான மன நிறைவு, டிலேட் கிராட்டிஃபிகேஷன், ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து கிடைக்கிற திருப்தி இருக்கே, அது குணத்தை உருவாக்கும். அந்த வாய்ப்பை நாம இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்காம விட்டுடுறோமோ? இது யோசிக்க வேண்டிய விஷயம். வசதிக்காக நாம எதையெல்லாம் இழக்கிறோம். ஆன்லைன் ஷாப்பிங், குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி வாங்குறத மாத்துது. ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் ஒன்னா சமைச்சு சாப்பிடுற அனுபவத்தையே குறைக்குது. தமிழ் வீடுகள்ல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது, வேலைகளை பங்கு போட்டுக்கிறது எல்லாம் வெறும் பழக்கம் இல்ல, அது ஒரு கூட்டு வாழ்க்கை முறை, பொறுப்புணர்ச்சி, இதையெல்லாம் வளர்த்துச்சு. ஆனா இந்த உடனடி வசதிகள் பொறுமை, முயற்சிக்கு பதிலா உடனடி திருப்தி, கவன சிதறல், செயலற்ற நுகர்வு, பாசிவ் கன்சம்ஷன், இதையெல்லாம் வளர்க்குது.
ஆமா, அதுதான் நடக்குது. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். கொஞ்சம் சோர்வா கூட இருக்கலாம் கேக்குறவங்களுக்கு. ஆனா யாரையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. இதுல இருந்து எப்படி ஆக்கப்பூர்வமா செயல்படலாம்? நிச்சயமா, இது சட்டம் போடுறதில்ல, சில அடிப்படை மாற்றங்கள் பத்தினது. ஒரு 3 படி யோசிக்கலாம். முதல்ல, ஒரு குடும்ப டிஜிட்டல் யதார்த்த சோதனை, ஃபேமிலி டிஜிட்டல் ரியாலிட்டி செக். அதாவது நம்ம டிஜிட்டல் பழக்க வழக்கங்களை நாமளே நேர்மையா பாத்துக்கிறது. ஆமா, முக்கியமா இது குழந்தைகள் கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது. பெரியவங்க கிட்ட இருந்து, உங்க கிட்ட இருந்து, நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நான் என் பிள்ளைக்கு என்ன மாதிரி ரோல் மாடலா இருக்கேன், என்னோட டிஜிட்டல் பழக்கம் என்ன விளைவை ஏற்படுத்துது கேட்கணும். சுய விழிப்புணர்வு தான் முதல் படி. நம்ம கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தபடி ரெண்டாவது, தொழில்நுட்பம் இல்லாத நங்கூர புள்ளிகளை உருவாக்குதல். கிரியேட் டெக் ஃப்ரீ ஆங்கர்ஸ். வீட்ல சில நேரத்தையோ சில இடங்களையோ டெக்னாலஜி இல்லாத ஏரியாவா மாத்தணும். இது பேசி மாத்த முடியாத ரூல்ஸ், நான் நெகோஷியபிள் ரூல்ஸ் மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு டின்னர் டைம். ஆமா, இரவு சாப்பாட்டு நேரம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுதே. ஏன்னா இது நம்ம முன்னாடி பேசணுமே, அந்த பலவீனமான சமூக திறன்கள், சிதறிய கவனம், இந்த பிரச்சனைகளை நேரடியா சரி செய்ய உதவுது. டைனிங் டேபிள்ல போன் இல்லைன்னா வேற வழி இல்ல, நேருக்கு நேர் பேசிதான் ஆகணும். கவனமா கேக்குறது, முகத்தை பார்த்து பேசுறது, சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துக்கிறது. ஆமா, கருத்து வேறுபாடு வந்தா எப்படி கையாடுறதுன்னு கத்துக்க ஒரு பாதுகாப்பான சூழலை இது கொடுக்குது. குடும்ப பிணைப்ப, ஃபேமிலி கனெக்ஷனை திரும்ப உருவாக்குது. நம்ம ஊர்ல ஆன்டிகமின்ட்டே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது நடந்த உரையாடல்கள் மாதிரி. வேற என்ன மாதிரி நங்கோர புள்ளிகள்? ராத்திரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல, ஒரு 8 மணிக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க, டிவைஸ் யூஸ் பண்றது இல்ல. இன்னும் கொஞ்சம் தீவிரமா யோசிச்சா, வாரத்துல ஒரு நாள் இல்ல அரை நாள் டெக்னாலஜிக்கு லீவு விடலாம். டெக் சாபத் மாதிரி. ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. நோக்கம் என்னன்னா, இந்த வேகமான டிஜிட்டல் வாழ்க்கையில ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையா கவனமா இணைஞ்சிருக்க சில தீவுகளை நாமளே உருவாக்கிக்கிறது தான். அருமை. மூணாவது படி, கவனிப்பு மற்றும் இணைப்பு. அப்சர்வேஷன் அண்ட் கனெக்ஷன். முதல்ல கவனிப்பு. உங்க குழந்தைகள் போன்ல இருந்தோ டேப்லெட்ல இருந்தோ பிரியும் போது அவங்க மூட எப்படி இருக்கு, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிக்கணும். பதட்டமா இருக்காங்களா, எரிச்சலா, இல்ல திரும்ப எப்ப எடுக்கலான்னு ஒரே யோசனையா? ஹைப்பர் விஜிலன்ஸ். ஆமா, அந்த மாதிரி இருந்தா அது சார்பு நிலையோட அறிகுறியா இருக்கலாம். இத தப்பா பார்க்காம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிக்னலா பார்க்கணும். சரி, கவனிச்ச பிறகு இணைப்பு. இணைப்புனா நாம முன்மாதிரியா இருக்கிறது, ரோல் மாடல். நீங்க பிள்ளைங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை முதல்ல நீங்க செய்யணும். நீங்க போனை ஓரமா வச்சா அவங்களும் வைக்க வாய்ப்பு அதிகம். சும்மா ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா அவங்களோட சேர்ந்து வெளியே நடக்கலாம், ஒரு புக்க படிக்கலாம். ஆமா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசலாம். இந்த முன்மாதிரி ரொம்ப பவர்ஃபுல். அப்போ நம்ம நோக்கம் டெக்னாலஜியை தள்ளி வைக்கிறது இல்ல, அதை சரியா ஆள்றது. சரியா சொன்னீங்க. இலக்கு தேர்ச்சி, மாஸ்டரி. இது சக்தி வாய்ந்த கருவிகளை எப்படி சரியா யூஸ் பண்றது, அது நம்மள கண்ட்ரோல் பண்ணாம நாம அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். இதுக்கு அன்பு வேணும், தெளிவான நோக்கம் வேணும். ஆமா, சில சமயம் கொஞ்சம் கனிவான ஒழுக்கமும் தேவைப்படும். தப்பான பழக்கத்துக்கு நோ சொல்றதும் எல்லைகள் வைக்கிறது கூட அன்பு தான். இது நம்ம திருக்குறள் சொல்ற அறிவுடைமை வழிகாட்டுதல் மாதிரி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ 3 தெளிவான முதல் படிகள். குடும்ப டிஜிட்டல் யதார்த்த சோதனை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். டெக்னாலஜி இல்லாத நங்கூர புள்ளி, சாப்பாட்டு நேரம் மாதிரி கவனமா கவனிச்சு நாமளே நல்ல முன்மாதிரியா இருக்கிறது. முக்கியமா கேட்டதோட நிறுத்தாம நம்மால முடிஞ்ச சின்ன மாற்றத்தையாவது செய்ய ஆரம்பிக்கணும். ஆமா, இந்த உரையாடலோட இறுதியில கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன சவால் கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஓ, சொல்லுங்க. நாம பேசணும் இல்லையா, இந்த டிஜிட்டல் சார்பு நிலை குழந்தைகளை உடனே பதில் தேட வைக்குது, அவங்களோட யோசிக்கிற திறன், பிரச்சனையை தீர்க்கிற திறனை குறைக்குதுன்னு. ஆமா, எதை எடுத்தாலும் உடனே கூகுள் பண்றாங்க. அதனால உங்களுக்கான சவால் இதுதான். இந்த வாரம் உங்க குழந்தைகளோட சேர்ந்து உடனே கூகுள் பண்ணி விடை கண்டுபிடிக்க முடியாத, ஆனா கொஞ்சம் முயற்சி, யோசனை, ஒருவேளை சின்ன சின்ன ஏமாற்றங்களை தாங்குற திறன், ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் தேவைப்படுற ஒரு சிம்பிளான கையால செய்யற மாதிரி ஒரு சிக்கர தீர்க்கும் வேலையை அறிமுகப்படுத்துங்க. என்ன மாதிரி வேலை? உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஜிக்ஸா பசிலா இருக்கலாம், இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யற ஒரு கிராஃப்ட் ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு புது சமையல் குறிப்பா சேர்ந்து ட்ரை பண்றதா இருக்கலாம். வீட்ல செய்யற சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கூடவா? கண்டிப்பா, எதுவா வேணா இருக்கலாம். நோக்கம் என்னன்னா அந்த தன்னம்பிக்கைங்கிற தசைய வளர்க்கறது, யோசிச்சு ஆராயிற திறனை, விமர்சன சிந்தனையை வளர்க்கறது.
இது நம்ம தமிழ் மரபுல கல்விக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்துது இல்லையா? நிச்சயமா. இது ஒரு அருமையான நடைமுறைக்கு ஏத்த சவால். சரி, அடுத்த உரையாடல்ல இந்த டிஜிட்டல் சூழல் வளரும் மூளைய, குறிப்பா கவனம், தூக்கம் இதையெல்லாம் எப்படி மாத்துதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முக்கியமா பார்க்கலாம். அதோட அந்த கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகளுக்கு எதிரா நாம குடும்பத்துல என்ன மாதிரி எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த நடைமுறைகளை, ஃபேமிலி ருட்டீன்ஸை உருவாக்க முடியும், அது எப்படி குழந்தைகளுக்கு ஒரு நிலையான நங்கூரமா இருக்கும்னு பார்க்கலாம். அந்த நடைமுறை வழிகளுக்காக அடுத்த முறை ஆவலா காத்திருக்கிறோம். நிச்சயம். அடுத்த உரையாடலில் சந்திப்போம்.